வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி காய்க்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இந்த ரெசிபி லாங் டைமாக நான் அப்லோட் பண்ணல, எனக்கு நேரம் இல்லாதபடியினால் இப்போ இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி சோயா மீட் டெவல் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்தேன்ன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேருங்க நான் இப்போ மேக் பண்ணியிருக்கிற சோயா மீட் டெவலை பாருங்க. அதோடு கொண்டல் கடலையிலே ஒரு ரெசிபியும் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணல உங்களுக்கு. 2 ரெசிபியும் ஒன்றாக போடுவதற்கு நேரம் காணாது. அதனால் ஒரு ரெசிபி தான் அப்லோட் பண்ணுவேன். பசுமதி ரைஸுக்கு இந்த 2 ரெசிபியுமே சூப்பரான காம்பினேஷனாக இருப்பார். அதனால தான் நான் இப்போது 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு காட்டுகிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நாங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சோயா மீட் அரை பேக்கெட் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு தடவை பச்சை தண்ணீரில் கழுவி எடுக்க போகிறேன். மண் ஏதாவது இருந்தாலும் கழுவி எடுக்கிறது நல்லா. இப்போது தண்ணீரில் இருந்து வடிகட்டி எடுத்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 10 நிமிடங்கள் சோயா மீட்டை தண்ணீரில் ஊற விட போகிறேன். மூடிட்டு ஒரு சைட்டாக வைக்கிறேன். 10 நிமிடத்தாலே சோயா மீட்டை தண்ணீர் வடிகட்டி எடுக்க போகிறேன். சோயா மீட்டில் தண்ணீர் இல்லாதபடி பிழிந்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல இப்படி வடித்து எடுத்துட்டு பிறகு கையால் பிழிந்து விடுங்கள். இப்போ அதே சட்டிக்குள்ளே சோயா மீட்டை சேர்த்துக்கொள்ளுகிறேன். தண்ணீர் இல்லாமல் இருக்க வேணும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுகிறேன். உப்பு தேவையாண்டா பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் ஹோம்மேட் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர், கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரிகானோ லீஃப் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள், இல்லாடி பிரச்சனை இல்லை. ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நான் டேபிள் ஸ்பூனால் சேர்க்கையில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். நச்சீரக பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தண்டூரி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 10 பீசஸ் உள்ளி எடுத்து இந்த உரலில் இடித்து போட்டு சேர்க்க போகிறேன். இப்போ உள்ளி துவையலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நன்றாக எல்லாத்தையும் பிசைந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பிசைந்து போட்டேன். இப்போ ஒரு டிஷ்ஷால் மூடிட்டு 10 நிமிடங்கள் சைட்டாக வைக்கிறேன். இப்போ சூடாக இருக்கும் ஒரு சட்டிக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கறி லீஃப் கொஞ்சம், நறுக்கிய செத்தல் மிளகாய் 10 பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 1 நிமிடம் குக் பண்ணுகிறேன். அதற்கு பிறகு சோயா மீட்டை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த சோயா மீட்டை மீடியம் ஹீட்டில் விட்டு நாங்கள் குக் பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஹீட்டில் விட்டிங்களேன்னு சொல்லிச்சுன்னா சோயா மீட்டில் தண்ணீர் பிறந்து வந்துடுவார். ஹை ஹீட்டில் விடக்கூடாது. சோயா மீட் குக் பண்ணப்பட்டு வர மாட்டார். அப்போ நீங்கள் இதில் நின்று கிளறி கொண்டு தான் நிற்க வேணும். கிளறி விட்டு குக் பண்ணி எடுக்க வேணும். இந்த சோயா மீட் பொரிந்து வர்ற மாதிரி குக் பண்ணி எடுக்க வேணும். இப்போ 2 நிமிடங்கள் மூடி விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன் பாருங்கள். கிளறி விட்டு குக் பண்ண வேண்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு காணாட்டி சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் சோயா மீட் குக் பண்ணப்பட்டு வரும்போது நீங்கள் லோ ஹீட்டுக்கு மாற்றி விடணும். அப்படி மாற்றி விட்டு குக் பண்ணி சோயா மீட்டை கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு நீங்கள் நன்றாக குக் பண்ணினா தான் அந்த தூள் மணம் எல்லாம் இல்லாமல் போய் சோயா மீட் நல்லா டேஸ்ட்டாக வருவார். இந்த ரெசிபிக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க வேணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் திருப்பவும் சேர்த்துருக்கிறேன். சோயா மீட்டில் மேக் பண்ணுற ஃபுட் நான் நெய் தான் கூடுதலாக சேர்ப்பேன். வெஜிடேபிள் நெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ தான் இந்த சோயா மீட் ரெசிபீஸ் எப்போவுமே சுவையாக இருப்பார்.
இப்போ இந்த நேரத்தில் வந்து 2 மீடியம் சைஸ் ஒனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதோடு வந்து 2 கலரில் கேப்சிகம் ஹாஃப் காஃப், கொஞ்சம் கறி லீஃபும் எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்குறேன். இவை எல்லாத்தையும் சேர்த்ததின் பிறகு நீங்கள் நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது. வெஜிடேபிள்ஸை வந்து நீங்கள் சேர்த்ததன் பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடிட்டு குக் பண்ணிவிட்டு உடனே இறக்கி எடுத்துருவணும். அதற்கு பிறகு குக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. சோயமீட் டெவில் வந்து ரெடி ஆகிட்டார். பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. வெஜிடேரியன் டேஸில் வந்து உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் இப்படி வந்து மேக் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். கடைசியில் வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளி ஹாஃப் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் இப்போ நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சோயா மீட்டை வந்து இறுக்கி எடுக்க சரியாக இருப்பார். இப்போ பாருங்க ஒரு பிளேட்டில் சேர்த்து கொள்ளுகிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த சோயா மீட் டெவிலோட சேர்த்து சாப்பிடுவதற்காக தான் இந்த கடலை ரெசிப்பியும் செய்திருக்கிறேன். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு இப்போது வந்து அப்லோட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. பசுமதி ரைஸோட வந்து இந்த 2 வகையான ரெசிப்பியையும் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் வந்து சுவையாக இருப்பார். அதோடு வந்து ஹோம்மேட் ஊறுகாய் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கொள்ளுவேன். யோகட் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருப்பார். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொண்டல் கடலை ரெசிபி, சோயா மீட் டெவில் இரண்டுமே வந்து பசுமதி ரைஸுக்கு வந்து மிகவும் சுவையாக இருப்பார். அத்துடன் வந்து ஹோம்மேட் ஊறுகாய், பப்படம், யோகட் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருப்பார். என்னுடைய எல்லா ரெசிபிகளையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி சொல்லி இந்த வீடியோவிலும் இருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமென்று எல்லா உள்ளங்களையும் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.